கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு. எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கணும், வாசிங்க. ஏன் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த தீயவனிடத்திலிருந்து, இந்த தீய சக்தியினிடத்திலிருந்து நீ காக்கப்படுவாய், மீட்கப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. என்ன செய்யணும்? வாஸ்தவ வசனத்தில் என்ன சொல்லிருக்கு சொல்லுங்க. என்ன செய்யணும்? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவரே 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 ஆண்டவரே, மண்ணாங்கட்டி ஆண்டவரே இல்லை, இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, இயேசுவே அவருடைய நாமம். இயேசுவின் நாமத்துல தான் பிசாசு ஓடும்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. பிதாவும் இயேசுவை சொல்றாரு, பரிசுத்த ஆவியும் இயேசுவை தான் என்னில் சொல்லுகிறான். பிதா திருத்துவ தேவன் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறார்கள். அவருடைய நாமம் தான் பிசாசை துரத்தும். ஆகவே இங்க சொல்லி இருக்கிறது, எனக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால், எனக்கு விடுதலை உண்டாக வேண்டுமானால் நான் கர்த்தராகிய இயேசுவை என் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். 10ஆம் வசனம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விடுதலை வேணும், சுகம் வேணும். விடுதலை, ரட்சிப்புனா சுகம். சுகம் ஒரு ரட்சிப்பு இல்லையா? நாம் படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், இதுல இருந்து விடுதலை பெறுவதுதான் ரட்சிப்பு. இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், வாயில் அறிக்கை செய்ய வேண்டும். நீதி உண்டாக, இந்த வசனத்தை பாருங்கள். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில் அறிக்கை பண்ணப்படும்.